வணக்கம். 7 மாதங்களுக்கு முன்பு வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 வெளிவந்த உடனேயே ஒரு வீடியோவை வெளிவிட்டிருந்தோம். வக்ஃப் என்றால் என்ன, வக்ஃப் போர்டில் நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுக்கள் என்ன, எந்த விதமான வாதம் பிரதிவாதம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற பல்வேறு விஷயங்கள் ஆழமாக கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அதற்கான விளக்கத்தை கொடுக்கும்படி ஒரு வீடியோவை வெளிவிட்டிருந்தோம். இன்னைக்கு தருணத்தில் அதை நீங்க நிச்சயமாக பார்க்க வேண்டும். வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். நாங்க அன்னைக்கு போட்ட அதே வீடியோவை மீண்டும் ஒரு முறை அதை ரீடெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்க பாருங்கள். இந்த நாட்டின் 3வது மிகப்பெரிய லேண்ட் ஓனர். இந்த இன்ஸ்டிடியூஷன் அரசாங்கத்திற்கு கீழேயும் கிடையாது, கோர்ட்டும் இந்த இன்ஸ்டிடியூஷனை பார்த்து எந்த விதமான கேள்வியும் கேட்க முடியாது. இந்த இன்ஸ்டிடியூஷன் உங்களுடைய நிலத்தை பார்வையிட்டாலே போதும், இந்த நிலம் எனக்கு சொந்தம் என்று கூறினாலே போதும், அந்த நிலம் அவர்களுக்கு சொந்தமாகிவிடும். யாருமே எந்த விதமான கேள்வி கேட்பாடும் கேட்க முடியாத ஒரு இன்ஸ்டிடியூஷன் வக்ஃப். வக்ஃப் போர்டை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். சோசியல் மீடியாவில் இதே போன்ற பல்வேறு செய்திகளை நீங்க கேட்டிருப்பீர்கள். அல்லாவின் பேரில் உங்களுடைய நிலம் வக்ஃபுக்கு சொந்தமாகிவிட்டது என்கிற இந்த விஷயத்தை என்ன, எப்படி, எங்கிருந்து நடக்கிறது அனைத்துமே நீங்க பார்க்க போறீர்கள். சமீபத்தில் வக்ஃப் போர்டிற்கான ஒரு புதிய பில்லை மோடி அரசாங்கம் கொண்டு வந்தார்கள். எதற்காக கொண்டு வந்தார்கள், வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன, அனைத்துமே இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். அதே இடத்தில் வக்ஃப் போர்டில் உள்ள நல்ல விஷயங்களை பற்றியும் நாங்க இந்த பதிவில் எடுத்துக்காட்ட போகிறோம். இந்தியாவின் 3வது மிக பெரிய லேண்ட் ஓனராக இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டுடைய உண்மையான நிலை என்ன, அனைத்துமே பார்க்கலாம் வாருங்கள். ஸ்டேட் வித்தின் தி ஸ்டேட். வக்ஃப் போர்டை பற்றி பார்க்கும்போது அரசாங்கத்திற்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட அரசாங்கத்தை இந்த வக்ஃப் போர்டு மூலியமாக எடுத்துக்காட்டி வருகிறார்கள். மோடி அரசாங்கம் வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வந்து எதற்காக யூட்டன் அடித்து 18வது லோக்சபாவில் 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பிஜேபியின் மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு இந்த பில்லை சப்மிட் செய்தார். இந்த பில்லை கொண்டு வரும்போது அவர் கூறிய ஒரு சில வார்த்தைகள், வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் பில் 2024 என்னெல்லாம் நடக்க போகிறது என்று. என்னைக்கு இந்த பில்லை சப்மிட் செய்தார்களோ அதே நாள் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியும் அமைக்கப்பட்டது. 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கான அந்த முடிவுகளும் வெளிவந்தது. அதாவது அரசாங்கம் நினைத்தால் எவ்வளவு சீக்கிரமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டுகிறார்கள் என்று நீங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியாது இந்த பில்லும் பாஸ் ஆகிவிட்டது என்று. இது மட்டுமல்ல, வக்ஃப் போர்டு பில் பாஸ் ஆகியிருந்தால் என்னெல்லாம் நடந்திருக்கு, பல இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ்கள். வக்ஃப் போர்டு ஆக்ட் 1995க்கு கீழே இது மாற்றப்பட்டிருக்கும். உதாரணத்திற்கு நீங்க பார்த்தீர்கள்னா இந்த வக்ஃப் ஆக்டோடைய பேரே மாற்றியிருப்பார்கள். புதிய பேர் யுனைடெட் வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட். அதாவது எதிர்பார்ப்பு, கனவு, இது போன்ற வார்த்தைகள் மோடி அரசாங்கத்திற்கு சொல்லவே தேவையில்லை. பெயர் மாற்றத்தில் அவர்களை அடிச்சுக்கொள்ள யாருமே கிடையாது. உம்மீத் என்கிற இந்த வார்த்தை இந்த பதிவில் நீங்க பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள், அதில் நீங்க ஒரு பார்வையை போட்டு விடுங்கள். Will Waqf Amendment Bill be a game changer? இந்த அமெண்ட்மெண்டை கொண்டு வருவதால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருமா? வாட் இஸ் வக்ஃப் போர்டு? வக்ஃப் போர்டு என்றால் என்ன, அதை நீங்க பார்க்க போறீர்கள். வக்ஃப் லாவில் எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கிறது, இஷ்யூஸ் இன் வக்ஃப் லா. What changes does this bill propose? இந்த பில் வழியாக எந்த விதமான மாற்றங்களை மோடி அரசாங்கம் கொண்டு வர பார்த்தது, அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்க பாருங்கள். ஆனால் அதற்கு முன்பு இந்த ஒட்டுமொத்த காம்ப்ளெக்சிட்டியை புரிந்து கொள்வதற்காக நீங்க வக்ஃப் தியோரியை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வக்ஃப் என்றால் என்ன, இது நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு நபர் தன்னுடைய சொத்தை சேரிட்டபிள் ஒர்க்குக்காக, சொசைட்டிக்காக, தன்னுடைய மதத்திற்காக எழுதி கொடுப்பது வக்ஃப். இஸ்லாமிக் லாவுக்கு கீழே வரக்கூடிய ஒரு வார்த்தை. ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப்,
அல்லாவின் பேரில் டிரான்ஸ்பர் செய்யப்படும் நேரடியாக கடவுளுக்காக. அதாவது ஒரு நபர் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய பிரைவேட் வருமானத்திற்காக வட்டிக்கு விட முடியாது, அந்த ப்ராப்பர்ட்டியை வைத்து தனக்கான வருமானத்தை தேடிக்கொள்ள முடியாது. அந்த நபர் கொடுத்த அந்த சொத்தை சேரிட்டபிள் ஒர்க் அல்ல ரிலீஜியஸ் ஒர்க்குக்காக மட்டுமே நீங்க பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு விஷயம். வக்ஃப்கான உண்மையான அர்த்தம் என்ன? வாக்கிஃப், அதாவது எனக்கு இந்த விஷயம் பிடித்திருக்கிறது, தெரிந்திருக்கிறது. வாக்கிஃப் எனக்கு அறிந்த ஒரு விஷயம், கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. அறிந்த ஒரு விஷயம், கடவுளுக்காக நான் சேவை செய்யக்கூடிய அந்த விஷயம். அறிந்த அந்த விஷயம், என்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். நான் சேர்த்து வைத்த சொத்தை கடவுளுடைய காலடியில் கொண்டு போய் சேர்க்கிறேன். இதுதான் வாக்கிஃப்கான இந்த அர்த்தம். இதை வைத்து எந்த விதமான தனிப்பட்ட லாபத்தை யாருமே தேடிக்கொள்ள கூடாது என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி நீங்க எந்த விதமான லாபத்திற்கு, எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் இல்ல பர்சனல் கெயினுக்கு, பிரைவேட் கெயினுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடாதோ அதற்காக ஒரு நபரை நியமிக்கிறார்கள், மேனேஜர். முத்தாவலி என்று இவரை கூறுவார்கள். முத்தாவலியோடைய வேலை, முத்தாவலி என்றால் மேனேஜர். மேனேஜருடைய வேலை இது போன்று சேரக்கூடிய, அதாவது கடவுளின் பேரில் வரக்கூடிய இது போன்ற சொத்துக்களை சரியாக பராமரிப்பது. அவர் எந்த விதமான ஆல்ட்ரேஷனும் செய்ய முடியாது. அவர் இந்த சொத்துக்களை விற்கவும் முடியாது. இந்த சொத்துக்கள் வழியாக வரக்கூடிய பணத்தை சேரிட்டபிள் மற்றும் ரிலிஜியஸ் பர்பஸ்க்காக மட்டுமே அவர் பயன்படுத்த வேண்டும். இதுதான் அவருடைய வேலை. இதை ஒரு விதத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இங்கிலீஷ் ட்ரஸ்ட் லாவுடன் நீங்க இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கிறது, ஆனால் ஏறத்தாழ அது சரியாக தான் இருக்கும். வக்ஃப் இஸ்லாமிக் லாவை பத்தி நீங்க பார்த்தீர்கள்னா வக்ஃப் இஸ் பர்மனெண்ட், அதாவது இதில் எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஒரு முறை நீங்க வக்ஃபுக்கு நீங்க கொடுத்துட்டீர்கள்னா அந்த சொத்து அவர்களுக்கு சொந்தம். இங்கிலீஷ் லா, இங்கிலீஷ் ட்ரஸ்ட் லா படி நீங்க பார்த்தீர்கள்னா கம்பல்சரி கிடையாது. கொடுத்ததை ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்க அதை டைல்யூட் செய்யலாம், இல்லை எங்களுக்கு விருப்பம் இல்லை என்றெல்லாம் கூறலாம். மஸ்ட் பி ஃபார் சேரிட்டபிள் அண்ட் ரிலிஜியஸ் பர்பஸ். கட்டாயமாக சேரிட்டபிள் அண்ட் ரிலிஜியஸ் பர்பஸை தாண்டி வக்ஃப் போர்டில் சேரக்கூடிய சொத்தை நீங்க பயன்படுத்தவே கூடாது. ஆனால் இந்த இடத்தில் இது பிரைவேட் கெயினுக்கும் நீங்க கொடுக்கலாம். சர்ச்சுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா அது வந்து பிரைவேட் கெயினுக்கும் கொடுப்பார்கள். ட்ரஸ்ட், ஃபண்ட், கிட் போன்ற வார்த்தைகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். வக்ஃபை நீங்க பார்க்கும்போது 3 விதமான வக்ஃப் இருக்கிறது. பப்ளிக் வக்ஃப். பப்ளிக் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி பியூர்லி யூஸ் ஃபார் பப்ளிக் வெல்ஃபேர். மக்களுடைய நலத்திற்காக, நலத்திட்டங்களுக்காகவே பயன்படுத்துவதற்காக ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்தீர்கள்னா அது பப்ளிக் வக்ஃப்காக மட்டுமே பயன்படுத்தணும். உதாரணத்திற்கு கபிரிஸ்தான், அதாவது புதிய குழி, இதெல்லாம் ஒரு பொதுமக்களுக்காக சேரக்கூடிய இடம். ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ஸ்கூல், ஒரு கல்லூரி, இது வந்து பொது பணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதற்காக கொடுக்கக்கூடிய இடங்கள். குவாசி பப்ளிக் வக்ஃப், இதுல பப்ளிக் அண்ட் அதர் ஃபேமிலி, அதாவது அந்த கொடுத்த நபருடைய குடும்பத்திற்கும் ஒரு பங்கு இருக்கும். அது மாதிரியான ஒரு சிஸ்டம். பிரைவேட் வக்ஃப் என்று இருக்கிறது. இதில் ப்ராப்பர்ட்டி கேன் பி யூஸ்ட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் பர்சன்ஸ் ஃபேமிலி. இந்த விதத்தில் கொடுக்கக்கூடிய வக்ஃபை அந்த குடும்பத்தினர்களுக்கு ஒரு லாபம் போய் சேரும்படி செய்வார்கள். 3 விதமான வக்ஃப் இருக்கிறது. பப்ளிக் வக்ஃப், குவாசி பப்ளிக் அண்ட் பிரைவேட் வக்ஃப். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா எத்தனை வருடமாக இது பிராக்டிஸில் கொண்டு வரப்பட்டது என்று நீங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1000 வருடங்களாக வக்ஃப் என்கிற இந்த பிராக்டிஸ், வாக்கிஃப் என்கிற பிராக்டிஸில் இருக்கிறது. லீகல் ஸ்காலர் ஃபெசால் முஸ்தபா வக்ஃபை பற்றி பல்வேறு ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கிறார், பல்வேறு புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். நீங்க சர்ச் செய்து பார்த்தீர்கள்னா ஃபெசால் முஸ்தபாவுடைய பல்வேறு ஆர்டிகல்களை பற்றி நீங்க படிக்க முடியும், பார்க்க முடியும். இவர் எழுதிய ஒரு ஆர்டிக்கலில் ஒரு உதாரணத்தை எடுத்து வைக்கிறார். இவன் பத்தூதா என்கிற பெயரில் அவர் தன்னுடைய பயணத்தின் போது ஒரு சில விஷயங்களை எடுத்து வைத்திருக்கிறார். சீரியாவில் இருந்த நபர் 1327ஆம் ஆண்டு இந்த வக்ஃப் என்கிற விஷயத்தை கொண்டு வந்தார்களாம். அந்த காலகட்டத்தில் அப்ப இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல்ல எல்லாம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் புரோசலின் டிஷ்ஷஸ் இருக்கும், அதாவது இந்த சீனா
தட்டு நலம் கூறுவார்கள். அது அப்படி தவறுதலாக ஒரு வெயிட்டர் கையிலிருந்து தவறி விழுந்து விட்டால் அவருடைய சம்பளத்திலிருந்து அந்த பணத்தை பிடிப்பார்கள். அது அந்த காலத்தில். இது போன்ற ஒரு ஏழை நபருடைய சம்பளம் பறிபோகக்கூடாது. தவறாக தானே இந்த விஷயம் நடந்தது. அதற்காக நாங்க அந்த பணத்தை கொடுக்கிறோம் என்கிற ஒரு சிஸ்டம் தான் வக்ஃபாக எடுத்து வைத்தது. அதாவது தவறுதலாக அந்த புரோசலின் பாட் டிஷ் கீழே விழுந்து அந்த ஹோட்டலருக்கு நஷ்டம் ஏற்பட்டால் அந்த பணத்தை வக்ஃப் போர்டு சரி பார்க்கும். இந்த அளவில் ஒரு நல்ல விஷயத்திற்காக கொண்டு வரப்பட்ட வக்ஃபை தான் இன்னைக்கு நீங்க இந்த அளவில் பார்க்கிறீர்கள். இன்டென்ஷன் ரொம்பவே நோபலாக இருந்தது. ஆனால் தியோரியில் இருக்கக்கூடிய விஷயமும் பிராக்டிஸில் இருக்கக்கூடிய விஷயம் வெவ்வேறாக மாறும். எப்படின்னு நீங்க பாருங்க. சேரிட்டபிள் விஷயத்திற்காக எந்த பணத்தை நீங்க கொடுத்தீர்களோ அது சேரிட்டபிள் விஷயத்திற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று கூறிய அந்த விஷயம் எப்படி மாறியது என்று நீங்க பாருங்கள். வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதை ஒவ்வொன்றாக நீங்க பார்த்தீர்கள்னா 1913ஆம் ஆண்டு முஸ்லிம் வக்ஃப் வேலிடேட்டிங் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது இந்தியாவில். 1923ஆம் ஆண்டு முஸ்லிம் வக்ஃப் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. 1954ஆம் ஆண்டு சென்ட்ரல் வக்ஃப் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. அது மாறுபட்டு அதை மாற்றி வக்ஃப் ஆக்ட் 1995 கொண்டு வந்தார்கள். அதை மாற்றுவதற்காக தான் இந்த புதிய அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட 32 வக்ஃப் போர்டுகள் இந்தியா முழுவதும் இருக்கிறது, தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. இந்த 32 வக்ஃப் போர்டுகள் ஷியாக்களுக்கு தனியாக இருக்கிறது, சுன்னி சமுதாயத்திற்கு தனியாக இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்க்கும்போது ஒரு பிரதான வக்ஃப் போர்டும் இருக்கிறது. சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் அட் நேஷனல் லெவல், இந்தியா முழுவதும் ஒரு சென்ட்ரல் பாடியும் இருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி இருக்கிறது, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்கள் எப்படி இருக்கிறது, அதே போன்று வக்ஃப் போர்ட் ஸ்டேட்களுக்கு சென்ட்ரலாக சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் இருக்கிறது. இந்த அனைத்தையுமே நீங்க பார்க்கும்போது இந்தியாவில் 3வது மிகப்பெரிய லேண்ட் ஓனர் வக்ஃப் போர்டு. உண்மையா தவறா? உண்மைதான். எப்படி? ஆர்மி ரயில்வேக்கு பின்பு வக்ஃப் போர்டு கையில் இந்த அளவில் நிலம் இருக்கிறது. எவ்வளவு நிலம் இருக்கிறது என்று நீங்க பார்க்கும்போது 9,40,000 ஏக்கர் வக்ஃப் போர்டிடம் நிலம் இருக்கிறது. இதில் அசையாத சொத்துக்கள் 8,70,000 ஏக்கர் வக்ஃப் போர்டு பேரில் நிலம் இருக்கிறது. இதில் செமெண்ட்ரிஸ் இருக்கிறது, அதாவது கபிரிஸ்தான், மாஸ்க் இருக்கிறது, கடைகள் இருக்கிறது, அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்கிறது. இது எல்லாமே வக்ஃப் போர்டு பேரில் இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா வேடிக்கையான விஷயம், இவ்வளோ பெரிய லேண்ட் ஓனர், அப்போ இவர்கள் கையில் பணத்திற்கு முறையே இருக்காது என்று தானே நீங்க நம்புறீர்கள். ரயில்வே எப்படி இயங்குகிறதோ, ஆர்மி எப்படி இயங்குகிறதோ அந்த அளவில் இவர்களிடமும் பணம் இருக்கலாமே. 2006ஆம் ஆண்டு சச்சர் கமிட்டி ரிப்போர்ட் வெளிவந்தது. இந்த ரிப்போர்ட் வழியாக வெளிவந்த பல்வேறு விஷயங்கள் வக்ஃப் போர்டு இன்னைக்கு பேங்க்ரப்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதாவது எந்த விதமான பணமும் இவர்கள் கையில் இல்லை. சோஷியல், எக்கனாமிக்கல் அண்ட் எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் முஸ்லிம் கம்யூனிட்டி எந்த அளவில் பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, மற்ற விஷயங்கள் ரீதியாக முஸ்லிம் கம்யூனிட்டி இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை இழந்து நிற்கிறது இந்த ரிப்போர்ட்டில் எழுதப்பட்டது. அரசாங்கம் கொண்டு வந்த ரிப்போர்ட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா வக்ஃப் போர்டை பற்றின பல்வேறு விஷயங்களை எடுத்து வைத்தார்கள். இதில் மிக முக்கியமான விஷயம், சரியாக வக்ஃப் போர்டு கையில் இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள்னா, வக்ஃப் போர்டு சரியாக இயங்கி இருந்தால் வக்ஃப் போர்டு கையில் இன்னைக்கு தேதியில் 12,000 கோடி ரூபாய் இருந்திருக்கும். அப்போ எவ்வளவு இருக்கு? 6,000 கோடி, 4,000 கோடி, சரி 2,000 கோடி கிடையாது. வக்ஃப் போர்டில் நடந்த ஊழல்களை வைத்து இன்னைக்கு வக்ஃப் போர்டு கையில் வெறும் 163 கோடி ரூபாய் மட்டுமே இருக்கிறது. 12,000 கோடி ரூபாய் எங்க? 163 கோடி ரூபாய் எங்க? வக்ஃப் போர்டை நீங்க பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். 12,000 crores versus 163 crores. எப்படி இந்த டிஃபரன்ஸ் வந்தது அதையும் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். இதற்கான மிக முக்கியமான காரணம் மத்தாவலி, அதாவது மேனேஜர்ஸ்கள் கையில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்களை நீங்க மேற்பார்வை செய்யுங்கள் என்று யாரிடம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்களை ஒப்படைத்தார்களோ அவர்களே மிகப்பெரிய ஊழல்வாதியாக மாறிவிட்டார்கள்.
காலப்போக்கில் வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிஸ்களை தன்னுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டியாக இவர்கள் சேர்க்க தொடங்கிட்டார்கள். விற்க முடியாது, வாங்க முடியாது, ஆனால் ரெண்டிற்கு விடலாம். மற்றொரு நபருக்கு நான் இலவசமாக கொடுக்கவில்லை, ஒரு சிறிய தொகையை வைத்து அவர் புழைச்சுக்கட்டும் என்று நான் கொடுத்தேன் என்று கூறலாம். இந்த இடத்தில் தான் அனைத்து விஷயமுமே நடந்திருக்கிறது. எப்படி என்று நீங்க பாருங்கள். கடைகளை வைத்து ரொம்பவே ஒரு சிறிய தொகையை வாங்கி அந்த கடையை கொடுப்பது, பிரைம் லேண்ட் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை சிறிய வாடகையை கொடுக்கிறது. எத்தனையோ ஆண்டுகளாக வக்ஃப் போர்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ்களை சில்லறை விலைக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ்களை ரெண்ட்டுக்கு விட்டு இந்த அனைத்து லாபத்தையுமே அளித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, வக்ஃப் போர்டை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு ஃபிக்ஸ்ட் டைமுக்கு யாருமே கொடுக்க தேவையில்லை என்று எழுதியிருக்கிறார்கள். அதாவது ஆண்டாண்டு காலமாக ஒரு நபர் கையில் வக்ஃப் போர்டுடைய ப்ராப்பர்ட்டி போய்விட்டால் அந்த ப்ராப்பர்ட்டியை திருப்பவே தேவையில்லை. இது மட்டுமல்ல, இந்த ஹாலிஸ்டிக் ப்ராஸ்பெக்டிவை நீங்க இன்னொரு ஆங்கிளில் நீங்க பார்க்க வேண்டும். வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் ஒரு சில பணத்திற்கு ஆசைப்பட்டு பெரிய பெரிய முதலாளிகளிடம் அந்த பிரைம் ப்ராப்பர்ட்டியை கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கே ஒரு விதமா எழுதி வைத்தபடி இந்த விஷயம் இருக்கிறது. அதாவது இதையும் தாண்டி ஒரு என்க்ரோச்மெண்ட், இந்த என்க்ரோச்மெண்ட் பிரைவேட் பிளேயர்ஸ் மட்டும் செய்யவில்லை, இந்த என்க்ரோச்மெண்ட்டை அரசு ஏஜென்சிகளும் செய்திருக்கிறது. எவ்வளவு பெரிய துரதிருஷ்டம் என்று நீங்க பாருங்கள். அரசாங்கமே இந்த வக்ஃப் போர்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ்கள் மீது என்க்ரோச்மெண்ட்டும் செய்திருக்கிறது. ரெண்ட் மிகவும் குறைந்த ரெண்டாக இருக்கிறது. ஒரு முறை நீங்க ரெண்ட்டுக்கு கொடுத்து விட்டீர்கள்னா அந்த ரெண்ட்டுக்கு பின்னாடி அதை அந்த ப்ராப்பர்ட்டியை திரும்பி வாங்கவே இல்லை. எந்த விதமான லாபமும் பார்க்காத இந்த வக்ஃப் போர்டு கையில் இருக்கக்கூடிய லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னா கிராமப்புறங்களில் இருக்குது. பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய மயானக்கரைகள், கபிரிஸ்தான் என்று கூறக்கூடிய இந்த இடங்கள், இது எல்லாமே வக்ஃப் போர்டு கண்ட்ரோலில் தான் இருக்கிறது. அதை வைத்து நீங்க எந்த விதமான லாபமும் பார்க்க முடியாது. கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கும், அதை வைத்து நீங்க லாபத்தை பார்க்க முடியாது. பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ்களை நீங்க பார்த்தீர்கள்னா மிகவும் சில்லறை விலைக்கு கொடுத்து வைத்திருக்கிறார்கள், அதிலிருந்து பணம் வராது. இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கும்போது ரெண்ட் கண்ட்ரோல் இங்க கிடையாது. இந்த இடத்தில் மொத்தமாகவே நீங்க பார்த்தீர்கள்னா பவர் இன் வக்ஃப் போர்டு யார் கையில் இருக்கிறது என்றால் டிஸ்ஆனஸ்ட் நபர்கள் கையில் போய் சேர்ந்து விட்டது. அதனால் 12,000 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய இடத்தில் இன்னைக்கு 163 கோடி ரூபாய் மட்டும்தான் இந்த வக்ஃப் போர்டு ஜெனரேட் செய்திருக்கிறது. இந்த பணத்தை வைத்து சரியாக அவர்கள் வேலை பார்த்திருந்தார்கள்னா இதே முஸ்லிம் சமுதாயத்திற்காகவே, அந்த மதத்திற்காகவே அந்த பணம் பயனிற்கு வந்திருக்கும். எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டி, எந்த விதமான தவறான வழியில் இந்த நிலங்களை கொடுக்காமல் அவர்கள் வைத்திருந்தால், சரியான இடத்திற்கு சரியான விலைக்கு அவர்கள் கொடுத்திருந்தால். இதே இடத்துல நீங்க பாருங்கள், வக்ஃப் போர்டு நாட் சப்போர்ட்டிங் த அமெண்ட்மெண்ட் பில். ஏன் இந்த அளவில் லாபம் இருக்கு, இந்த அளவில் என்க்ரோச்மெண்ட் எல்லாம் விடுவிக்கப்படும். பல்வேறு இடங்களில் நாங்க சில்லறை விலைக்கு கொடுத்திருக்கிறோம், மீண்டும் ஒரு முறை சரியான மார்க்கெட் பிரைஸுக்கு அந்த ரெண்டை கொடுக்கலாம் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் ஏன் வக்ஃப் போர்டு பில்லை சப்போர்ட் செய்யவில்லை என்று நீங்க நினைக்கலாம். அப்போ கவர்மெண்ட் வக்ஃப் போர்டு பில்லை கொண்டு வந்து அந்த கண்ட்ரோலை கொண்டு வர பார்க்கிறதா, அரசாங்கம் லேண்டை கிராப் செய்ய பார்க்கிறதா என்று நீங்க பார்த்தீர்கள்னா 2022ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கேஸ் வெளியானது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் தன்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை விற்க பார்த்திருக்கிறார்கள். ரெஜிஸ்ட்ரார் உடனடியாக இல்ல, நீங்க இதெல்லாம் விற்க முடியாது, நீங்க என்ஓசி போய் வாங்கிட்டு வரணும். என்ஓசியா? என்ன என்ஓசி? நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். எங்க இருந்து வாங்கணும்? எங்களுடைய சொத்து, தாத்தா பாட்டி காலத்திலிருந்து எங்களுடைய நிலமாக தானே இருக்கிறது. இல்ல இல்ல, உங்களோட நிலம் வந்து வக்ஃப் போர்டு கண்ட்ரோலில் இருக்கிறது, அங்க போய் நீங்க என்ஓசி வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் விற்க முடியும். மற்ற நபர்களும் தன்னுடைய பேப்பரை அலசி ஆராயும் போது அவர்களுக்கு தெரிய வந்த விஷயம், ஒட்டுமொத்த கிராமமே வக்ஃப் போர்டு கண்ட்ரோலில் இருந்திருக்கிறது. இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு சென்றது. கோர்ட் அதற்கான தீர்ப்பை விதிவிட்டார்கள். தமிழ்நாடு வக்ஃப் போர்டு கிளைம்ஸ் ஓனர்ஷிப் ஆஃப் த என்டையர் திருச்செந்துறை வில்லேஜ், அதாவது ஒட்டுமொத்த திருச்செந்துறை கிராமமே வக்ஃப் போர்டு கையில் போய்விட்டது என்கிற இந்த விஷயம். கோர்ட்டுக்கு போனதற்கு பின்பு கோர்ட் இதற்கான பேப்பர் ஒர்க் எல்லாம் சரி பார்த்து, நீங்க வக்ஃப் போர்டு அவர்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த பவர் எப்படி லேண்ட் கிராப் செய்யப்பட்டது என்கிற அனைத்து விஷயத்தையுமே எக்ஸ்போஸ் செய்தார்கள். இந்த எக்ஸாம்பிள் எந்த விதத்தில் சோஷியல் மீடியா வழியாக பேசப்பட்டது,
மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வழியாக பேசப்பட்டது என்று நீங்கள் அதை சர்ச் செய்து பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும். சரி, வக்ஃப் போர்டு உங்களுடைய நிலத்தை சீஸ் செய்ய முடியுமா? பார்த்தாலே போதுமா, இது வந்து அல்லாவின் பேரில் நீங்க இடத்தை கொடுத்து விடலாம் என்று கூறலாமா? இது எல்லாமே சோசியல் மீடியா வழியாக பரப்பக்கூடிய பல்வேறு வதந்திகளும் இருக்கிறது. ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நீங்க உங்களுடைய சொத்தை வக்ஃபிற்கு எழுதி கொடுக்கவில்லை என்றால் அந்த நிலத்தை யாராலையுமே மாற்ற முடியாது. வக்ஃப் ஆக்ட் 1995 அதில் இருக்கக்கூடிய செக்ஷன் 40 ஒரு முறை படித்து பாருங்கள். The board may itself collect information regarding any property which has reason to believe waqf property, and if question arises whether the particular property is waqf property or not, or whether the waqf of Sunni or Shia, it may, after making such inquiry as may deem fit, decide the question. வக்ஃப் ஷியா வக்ஃபாக இருக்கட்டும் அல்ல சுன்னி வக்ஃபாக இருக்கட்டும், அப்படி ஒரு நபருடைய இந்த ப்ராப்பர்ட்டி வக்ஃபுக்காக தான் சொந்தமாக இருக்கிறது இல்லையே என்று நீங்க பார்க்கும்போது, த ஸ்டேட் வக்ஃப் போர்டு அப்படி உங்களுடைய நிலம் எங்களுக்கு சொந்தமானது என்று நினைத்தால், collect information from the public, conduct survey to find out if the property belongs to waqf. அதாவது அரசாங்கம் அதற்கான சர்வே எடுக்கலாம், அதற்கான இன்வெஸ்டிகேஷனை செய்யலாம். உண்மையிலேயே அந்த பேப்பர்ஸ் வக்ஃப் போர்டு கையில் இருக்கிறதா, எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது அனைத்தையுமே பார்க்கலாம். அப்படி என்னுடைய நிலம் இது எனக்கு தான் சொந்தம் என்கிற அந்த பேப்பரை நான் காட்டினேன் என்றால் வக்ஃப் போர்டு அதில் உரிமை கொண்டாட முடியாது. செக்ஷன் 4 ஆஃப் வக்ஃப் ஆக்ட் 1995 நீங்க படித்து பார்த்தீர்கள்னா, the land can be examined by the survey commissioner to find out objectives of waqf. வக்ஃப் போய் கேஸ் போடலாம். ஆனால் சர்வே கமிஷனர் அந்த நிலத்திற்கான சர்வே ரிப்போர்ட்டை எடுத்து இது உங்களுக்கு சொந்தமானது இல்லை என்கிற விஷயத்தை அவரால் எடுத்து காட்ட முடியும். ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட் ப்ரூவ்ட் பை த டாக்குமெண்ட். வக்ஃப் லாவை நீங்க பார்த்தீர்கள்னா, லீகல் ஸ்காலர்ஸ் எல்லாம் கூறும்படி நீங்க பார்த்தீர்கள்னா, முஸ்லிம் லா படி நீங்க ஒரு பேப்பர் எழுதுறது கட்டாயம் கிடையாது. அதாவது ஒருத்தருக்கு வந்து நான் ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுக்குறீங்கன்னா ரெஜிஸ்ட்ரார்கிட்ட போய் நான் எழுதி எல்லாம் கொடுக்க தேவையில்லை. சும்மா வாய் வார்த்தையாகவே நான் பேசினாலே போதும், இந்த சொத்தை நான் வக்ஃபுக்கு கொடுக்கிறேன் என்று. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இருக்காது, கையெழுத்து போட்டிருக்க மாட்டார்கள், பேப்பர் ஒர்க் இருந்திருக்காது. அதையெல்லாம் நீங்க எப்படி ப்ரூவ் செய்வீர்கள்? அக்கார்டிங் டு செக்ஷன் 14 ஆஃப் வக்ஃப் ஆக்ட் 1995 இதை நீங்க படித்து பார்க்கும்போது, the board of state, national capital territory of India shall all consist of, இதுல வந்து ஒரு சில நபர்களை நியமிக்கிறார்கள். செக்ஷன் 14 ஆஃப் வக்ஃப் போர்ட். யாரெல்லாம் இந்த நபர்கள்? அனைத்து நபர்களுமே. எப்படி இந்த நான் தொடக்கத்திலே கூறியபடி அரசாங்கமும் கண்ட்ரோலில் எடுத்துக்கொள்ள முடியாது, கோர்ட்டும் கண்ட்ரோலில் எடுத்துக்கொள்ள முடியாது என்கிற அந்த வதந்தியை இன்னைக்கு நம்ம கிளியர் பண்ணலாம். அரசாங்கம் தான் இந்த வக்ஃப் போர்டுடைய கண்ட்ரோலை பார்த்து வருகிறது. எப்படி என்று நீங்க பாருங்கள். சர்வே கமிஷனர் இஸ் நாமினேட்டட் பை த கவர்மெண்ட். சர்வே கமிஷனரை நாமினேட் செய்வதே அரசாங்கம் தான். இதில் நோ ரோல் ஆஃப் கவர்மெண்ட், நோ ஓவர் சைட், ஸ்டேட் விதின் த ஸ்டேட் எல்லாமே போய் வதந்தி மட்டும்தான். நாமினேஷன் ஆஃப் வக்ஃப் போர்ட் கவுன்சில் அரசாங்கம் எடுத்து காட்டுகிறது. இந்த நாட்டில் ஷரியத் லா வந்துவிட்டது என்று கூறக்கூடிய பல்வேறு நபர்கள் அவர்களும் இதை புரிந்து கொள்ள. வக்ஃப் போர்டுடைய பெர்செப்ஷன் இஸ்லாமிக் லா படி இருக்கிறது. இதில் நோ ரிலேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்றும் கூறுகிறார். இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் எதுவும் இதில் எழுதப்படவில்லை. ஆனால் இதில் ஒரு சில ஸ்லைட் மாற்றங்கள் இருக்கிறது, நீங்க பாருங்க. வக்ஃப் போர்டு இஸ் மோஸ்ட் கோடிஃபைட் முஸ்லிம் லா. வக்ஃப் போர்டு மிகவும் ஆழமாக எழுதப்பட்ட ஒரு லாவாக இருக்கிறது. இதில் லா மேட் பை த பார்லிமெண்ட். பார்லிமெண்டில் எந்த லா இருக்கிறது அதன்படி இது இயங்குகிறது. நாமினேட்டட் ஆஃபீஸர் ஆர் ஃப்ரம் த கவர்மெண்ட். அரசாங்கம் நியமிக்கக்கூடிய ஆஃபீஸர்கள் தான் வக்ஃப் போர்டில் இருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, வக்ஃப் போர்டு இஸ் நாட் அக்கௌண்டபிள் டு த கோர்ட் என்று நீங்க பார்க்கும்போது அதுவும் கிடையாது. ஒரு டிஸ்பியூட் நடக்கும்போது வக்ஃப் போர்டு அண்ட் யாரோ ஒரு நபருக்கு ஒரு டிஸ்பியூட் நடக்கும்போது நிச்சயமாக அந்த டிஸ்பியூட்டிற்காகவே ஒரு ட்ரிபியூனல் அமைக்கப்படுகிறது. இந்த ட்ரிபியூனலில் இருக்கக்கூடிய லீகாலிட்டியை நீங்க பாருங்கள். குவாசி லீகல் பாடி. இதில் டாக்ஸ் ட்ரிபியூனல், ரெண்ட் கண்ட்ரோல் ட்ரிபியூனல், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் எப்படி எல்லாம் இருக்கிறதோ அதே போன்ற இந்த ட்ரிபியூனல். இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான
பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் யார்? அதை நீங்க பார்த்தீர்கள்னா ஜுடிஷியல் சர்வீஸ் மெம்பர், ஸ்டேட் சிவில் சர்வீஸ் மெம்பர் மற்றும் a person there who understands Muslim law. முஸ்லிம் லாவை ஆழமாக அறிந்த நபர். அவர் முஸ்லிமாக தான் இருக்கணும் என்றெல்லாம் எங்கேயும் கட்டாயம் அல்ல. இந்துவாகவும் இருக்கலாம், பார்சியாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த முஸ்லிம் லாவை பற்றி நன்றாக தெரிந்த நபராக தான் இருக்க வேண்டும். எல்லாருமே யாருன்னா அரசாங்கத்தால் நியமிக்கக்கூடிய நாமினேட் செய்த நபர்கள் தான். அப்போ எப்படி இது அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இல்லாமல் நீங்க பார்க்கிறீர்கள்? ஹைகோர்ட் கேன் டேக் சுமோட்டோ கான்ஜினென்ட். ஹைகோர்ட் ட்ரிபுனல் கொண்டு வரக்கூடிய இந்த டிசிஷனுக்கு எதிராக டிசிஷனை கொடுக்கலாம். ஹைகோர்ட் கேன் ரிவர்ஸ் த ஆர்டர். ஹைகோர்ட் ட்ரிபுனல் கொடுத்த அந்த ஆர்டரை பிரட்டி போடலாம். ஹைகோர்ட் கேன் சேஞ்ச் ஆர் சேலஞ்ச் த ஆர்டர். அனைத்துமே ஹைகோர்ட் செய்யலாம். ஃபேமிலி வக்ஃப் is not treated as a charitable entity by Indian law. Family waqf Indian law படி அதை பார்ப்பதில்லை என்று கூறக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா neither you get a tax exemption. இந்த ஃபேமிலி வக்ஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸில் எந்த விதமான டாக்ஸ் எக்ஸம்ஷனும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. கேபிட்டல் கெயின் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. டாக்ஸ் டியூட்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ், இதுல எந்த விதமான ரிபேட்டும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதாவது எந்த விதமான லூப் ஹோலும் இல்லை. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா டாக்ஸ் ஓவர்சைட் இருக்கிறது, கவர்மெண்ட் ஓவர்சைட் இருக்கிறது, ஜுடிஷியல் ஓவர்சைட் இருக்கிறது மற்றும் கோடிஃபைட் ஆக்ட் இந்த ஒட்டுமொத்த வக்ஃப் ஆக்டை சரியாக பார்த்து வருகிறது. இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயத்தை பாருங்கள், எந்த லூப் ஹோல்ஸ்களை இவர்கள் சரி பார்த்திருக்க வேண்டுமோ. இப்ப கொண்டு வந்த இந்த வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட்டை பார்த்தாலோ அல்ல இத்தனை ஆண்டுகளாக யாரெல்லாம் அந்த மேனேஜராக இந்த வக்ஃப் போர்டுகளை பார்த்து வருகிறார்களோ, வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய தவறுகளை, அங்க இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ்களை சரிபார்ப்பதை தாண்டி அவர்கள் கொண்டு வந்து இந்த புதிய அமெண்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கிறது, என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது, அதை நீங்க பார்க்க வேண்டும். பிஜேபி வக்ஃப் போர்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, இது எல்லாமே நாங்கள் சரிபார்ப்பதற்காக தான் இந்த பில்லை கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதுல ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்கிறது, இல்லை என்று கூற முடியாது. எப்படின்னு நீங்க பாருங்க, இந்த புதிய அமெண்ட்மெண்டில் 2 முஸ்லிம் பெண்கள் கம்பல்சரியாக சென்ட்ரல் வக்ஃப் போர்டு கவுன்சிலில் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை சச்சர் கமிட்டியும் தன்னுடைய ரிப்போர்ட்டில் எழுதினார்கள். இது மட்டுமல்ல, இந்த பெண்கள் எல்லாம் இருக்கக்கூடாது, இவர்கள் என்னெல்லாம் செய்ய போறார்கள் என்று பல்வேறு நபர்கள் கேட்பதெல்லாமே முட்டாள்தனம். அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய மென்டல் ஹெல்த் கொஞ்சம் சரியாக இல்லை என்று நீங்க நினைக்கலாம். பில்லில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, சிமிலர்லி 2 non-Muslim members சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலில் இருக்க வேண்டும். அதாவது முஸ்லிம் சமுதாயத்தை தாண்டி ஹிந்து, சீக், கிறிஸ்டியன்ஸ், யாராக ஜெயின் யாராக கூட இருக்கலாம், ஆனால் முஸ்லிமாக இருக்கக்கூடாது, 2 பேர் அவர்கள் இருக்கணும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆப்போசிஷனுடைய முறைப்படி, அது அவர்களுடைய வியூ படி நீங்க பார்த்தீர்கள்னா, கவர்மெண்ட் இது போன்ற நபர்களை கொண்டு வந்து ஒன் நேஷன் ஒன் லா, நோ ரிலீஜன் ரெப்ரசன்டேஷன் என்கிற விஷயத்தை கொண்டு வருகிறார்கள். இப்படிதான் நீங்க செய்யணும் என்றால் ஹிந்து கோவில்களையும் முஸ்லிம்களை நீங்க சேர்க்கலாமே, அங்க இருக்கக்கூடிய போர்ட்ஸ்களை அங்க நீங்க சேர்க்கலாமே என்று அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதமாக இருக்கிறது. மோடி கவர்மெண்ட் செக்ஷன் 40ஐ ரிமூவ் செய்வதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள். தமிழ்நாடு எக்ஸாம்பிளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டு எக்ஸாம்பிளில் நீங்க பார்த்தீர்கள்னா, உடனடியாக அவர்கள் கோர்ட்டுக்கு சென்றார்கள். கோர்ட்டுக்கு சென்று அதற்கான தீர்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. இன்னைக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகியிருக்கிறது என்று நீங்க பாருங்கள். ஆனால் இந்த அமெண்ட்மெண்டில் செக்ஷன் 40 இருக்கப்பட்டிருந்தால் என்ன நடக்கும்? இந்த ஒட்டுமொத்த விஷயத்திலேயே சர்வே ஆபீசர் கையில் இருந்த அந்த பவரை ஷிஃப்ட் செய்து விட்டார்கள் கலெக்டர் கையில். கலெக்டர் அரசாங்கத்திற்கு எதிராக வேலை பார்ப்பாரா? அரசாங்கத்திற்கு மிக முக்கியமான ஆபீசர் அவர். சர்வே கமிஷனர் கையில் இருக்கக்கூடிய வேலையை கலெக்டர் கையில் மாற்றி பல்வேறு கேசஸ்களில் நீங்க பார்த்தீர்கள்னா, முக்கியமாக அரசாங்கத்தோட என்க்ரோச்மெண்ட்டே எங்கெல்லாம் இருக்கிறதோ அதற்கு எதிராக அவர் ரிப்போர்ட் கொடுப்பாரா, அதற்கு எதிராக ஏதாவது பதில் கொடுப்பாருன்னா கிடையாது. டிஸ்பியூட் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் வக்ஃப் அப்படி வந்தால் கலெக்டர் நிச்சயமாக அரசாங்க சார்பாக தான் பேசுவார் ஒழிய வக்ஃப்க்கு சாதகமாக பேச மாட்டார்.
டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மஸ்ட் என்று கூறியிருக்கிறார்கள். இது மிக சீரியஸான விஷயம். சச்சர் ரிப்போர்ட்டில் இந்த விஷயத்தை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்து வைத்தது உண்மைதான். ஆனால் இந்த அமெண்ட்மெண்டில் அவர்கள் மாற்றிய ஒரு ட்விஸ்டை நீங்க பாருங்கள். இந்த பில் பாஸ் ஆன அடுத்த நிமிடமே நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன், டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் அடுத்த 6 மாதத்திற்குள் செய்யவில்லை என்றால் வக்ஃப் கையில் இருந்த அந்த லேண்ட், அந்த ப்ராப்பர்ட்டி கைமாறிவிடும். அதை பற்றி எந்த விதமான வழக்கையும் நீங்க போட முடியாது. டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீங்க பாருங்கள். அப்படி உங்கள் கையில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் இல்லை, சரியான காகிதம் இல்லை, அல்லது காகிதத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கையெழுத்து மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா 6 மாதத்திற்குள் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் இம்பாசிபிள். எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் உங்களால் செய்ய முடியாது. அப்போ எதிர்கட்சிகள் அல்ல பல்வேறு நபர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், அரசாங்கம் இது போன்ற கிளாஸை போட்டு வக்ஃப் கையில் இருக்கக்கூடிய பல்வேறு லேண்டுகளை அக்வயர் செய்வதற்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். என்னெல்லாம் நடந்திருக்கும்? சொல்யூஷன் பை சச்சர் கமிட்டி ரிப்போர்ட் என்னெல்லாம் இருந்தது? ஸ்ட்ரென்தன் வக்ஃப் போர்டு, வக்ஃப் போர்டை இன்னும் பலப்படுத்துங்கள். ஃபுல் டைம் பிரசன்டிங் ஆஃபீஸர் ஃபார் வக்ஃப் ட்ரிபியூனல், ஃபுல் டைம் பிரிசைடிங் ஆஃபீஸர், அதை பார்வையிடுவதற்காக ஒரு பிரிசைடிங் ஆஃபீஸர் இருக்கணும். ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் ஆன் என்க்ரோச்மெண்ட், வக்ஃப் நிலத்தை தவறாக யாரெல்லாம் என்க்ரோச் செய்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மீது ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த திருத்தத்தை கொண்டு வர முடியும். இப்ப நீங்க பாருங்க, கிரண் ரிஜிஜு கொண்டு வந்த இந்த கொள்கைகள் சச்சர் கமிட்டியிலிருந்து அவருக்கு பிடித்த ஒரு சில பாயிண்ட்ஸ்களை எடுத்து ஒரு பில்லை கொண்டு வந்து திருத்தி விட்டார். அதாவது எதெல்லாம் அரசாங்கத்திற்கு சாதகமாக இருக்க போகிறதோ அதை மட்டும்தான் அவர் பிரசன்ட் செய்திருக்கிறார். இதை வக்ஃப் போர்டு எதிர்த்தது, இதை ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் எதிர்த்தது. ஆனால் அதே நேரத்தில் வெல்த் ஆஃப் crore ஆஃப் ருபீஸ், 12,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான அந்த சொத்து இன்னைக்கு அதே மதத்திற்காக, அதே மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சாரத்திற்காக, அந்த மத வழியாக நடக்கக்கூடிய மருத்துவமனைகளாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸ்களாக இருக்கட்டும், கபிரிஸ்தான்களாக இருக்கட்டும், அல்ல சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்களாக இருக்கட்டும், இதற்காக பயன்பட்டிருக்கலாம். வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கரப்ட் மேனேஜர்ஸ்கள் வழியாக, ஊழல்வாதிகள் வழியாக எத்தனையோ கோடி ரூபாய் இன்னைக்கு வக்ஃப் போர்டு நஷ்டத்தில் இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டம், இதில் அரசியல் செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையுமே இதை வக்ஃப் போர்டு தான் தேடி கொடுத்திருக்கிறது. காலப்போக்கில் தன்னை மாடர்னைஸும் ஆக்கவில்லை, தன்னை சரியாக எடுத்து வைக்கவும் இல்லை. இது வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் சிந்திக்க வேண்டும். இந்த ரிசர்ச் டாக்குமெண்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். இதில் ஏதோ ஒரு ஆட் ஆன் விஷயங்களை நான் விட்டிருந்தால் அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸில் எழுதலாம். இன்னொரு வீடியோ நான் போடும்போது அதையும் நான் சேர்த்துக் கொள்வேன். இந்த ரிசர்ச் டாக்குமெண்ட் மிகவும் முக்கியமானது. வக்ஃப் போர்டில் நிச்சயமாக அமெண்ட்மெண்ட் நடக்கணும். ஆனால் அந்த அமெண்ட்மெண்ட் வழியாக வக்ஃப் போர்டு கையில் இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் வழியாக பப்ளிக் இருக்கு, மக்களுக்கு அந்த லாபம் போய் சேரணும், அந்த மதத்திற்கு அந்த லாபம் போய் சேரணும். சேரிட்டபிள் ஒர்க் எந்த அளவில் நடக்கிறதோ அந்த அளவில் மக்களிடம் இந்த அனைத்து லாபமுமே போய் சேரணும். நன்றி. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.